நாங்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணாவோட தம்பி அப்படின்னு சொல்றதுல எந்த விதத்துலையும் நாங்கள் மறுக்கல. எப்பவுமே அதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் இருக்கோம். நம்ம வந்து அதை மறுத்து பேசல. இருக்க கேஸே இல்லாம வாரண்ட்ல இருக்கிற ஒருத்தரை சுட வேண்டிய காரணம் என்ன? அப்ப யாரோட தூண்டுதல் பேர்ல நீங்க சுட்டிருக்கீங்க? கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இங்க இல்ல எங்களுக்கு டீடைல் தெரியலன்றாங்க. அப்ப ஒரு கமிஷனர் ஆபீஸ்ல அவங்களுக்கு டீடைல் தெரியலன்னா அப்ப என்னங்க அர்த்தம்? எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னா யார் ஆபத்து உண்டு பண்றாங்களோ அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்தது போலீஸ்? எதுவுமே எடுக்கலையே. என்னோட பேர் மகாலட்சுமி, நான் வழக்கறிஞர். இந்திய உணவு கழகத்துல தொழிற்சங்க தலைவராகவும் இருக்கேன். ஆனா சில நாட்களா வந்து என்னை தவறா அடையாளப்படுத்தி வராங்க. என்னோட கணவர் வந்து நேத்து ஈவினிங் வந்து ஆந்திரால செக்யூர் பண்ணிருக்காங்க, சித்தூர் மாவட்டத்தில் செக்யூர் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. அங்க வந்து ட்ரீட்மெண்ட்காக தான் இருந்தாங்க. காவல்துறை ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் ஃபிராக்சர் பண்ணாங்க. அதுவே இன்னும் சரியாகல. ஏன்னா அவங்களுக்கு கண்டினியூஸா டயபெட்டிக்ஸ் ஹைக்ல இருந்ததுனால சரியாகல. அதனால மூலிகை மருந்து எடுத்துட்டு இருந்தாங்க. அங்க நமக்கு ஃப்ரெஷ் கேஸ் எதுவுமே இல்ல. ஆம்ஸ்ட்ராங் அண்ணா மர்டருக்கு அப்புறம் நம்ம வந்து ரிட்டாலியேஷன் பண்ணுவோம், எங்க வீட்டுக்காரர் வந்து ரிட்டாலியேஷன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவிட்டே இருந்தது யூடியூப்ல. ஆனா அது வந்து உண்மை இல்ல. நாங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணாவோட தம்பி அப்படின்னு சொல்றதுல எந்த விதத்துலயும் நாங்க மறுக்கல. எப்பவுமே அதுல வந்து கான்ஃபிடென்ட்டா நாங்க இருக்கோம். நம்ம வந்து அதை மறுத்து பேசல. காவல்துறை செக்யூர் பண்ணி 24 ஹவர்ஸ்ல எனக்கு இன்டிமேஷன் கொடுக்கல. எதற்காக குடும்பத்தாருக்கு காவல்துறை இன்டிமேட் பண்ணல? முதல் கேள்வி. ரெண்டாவது, அவங்கள வந்து செக்யூர் பண்ணீங்க சரி, இதுவரையும் 20 வருஷம் அவங்களோட இந்த மாதிரி வந்து ஹிஸ்டரி ஷீட்டை நீங்க மெயின்டைன் பண்றீங்க. எந்த வழக்குலயும் அவங்கள சார்ந்தவங்கள 20 வருஷத்துல சென்னை சுற்றுப்புறத்திலயோ ஒருத்தரையும் இதுவரையும் அரெஸ்ட் பண்ணதில்ல. அது இல்லாம இத்தனை வழக்கு இருக்கு அத்தனை வழக்கு இருக்குன்னு சொல்றீங்க. ஹெச்எஸ் மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க புட்ட போட்டு வச்சிருக்கீங்க. சரி பரவாயில்ல, அதை நான் சட்டப்படி சந்திச்சுக்கிறேன். இருக்க கேஸே இல்லாம வாரண்ட்ல இருக்கிற ஒருத்தரை சுட வேண்டிய காரணம் என்ன? அப்ப யாரோட தூண்டுதல் பேர்ல நீங்க சுட்டிருக்கீங்க? உங்களுக்கு ஆபத்து இருக்கு, உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு எனக்கும் சொல்றாங்க. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்க, நாங்க ஊர்ல இல்ல, நானே என் குழந்தைங்கள வேற ஸ்டேட்ல இருக்கோம். உயிருக்கு ஆபத்து இருக்குன்றீங்களா? கண்டி உயிருக்கு யாரால ஆபத்து இருக்கோ அவங்களுக்கு நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலையே. லார்ஜஸ்ட் வெப்பன் சீசிங் பிளஸ் வந்து ஆர்ம்ஸ் பாம்போட கொடுங்கியூர் ஸ்டேஷன்ல ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து அரெஸ்ட் எல்லாம் காமிச்சாங்க. ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க நாகேந்திரனோட பையன் மேல. நீங்க செக் பண்ணீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் வந்து ஃபார்மல் அரெஸ்ட் 1 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. என்ன காரணத்தினால காவல்துறையால 1 வருஷத்துக்கு ஆக்ஷன் எடுக்க முடியல? எஃப்ஐஆர் போட்டதுல இருந்து 1 வருஷத்துக்கு என்ன காரணத்தினால அப்ப யாரோட சப்போர்ட்ல அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியல? ஆம்ஸ்ட்ராங்ன்றது ஒரு பெரிய தலைவர், மக்களுக்காக வாழ்ந்திருக்காரு. அவர் இறந்த அப்புறம் தான் அவர் என்ன சேவை செஞ்சிருக்கான்னு மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. அவர் பேரை சொல்லி எங்களையே வந்து திருப்பி ரிட்டாலியேஷன் பண்ண போறாங்க. ஒரு அந்த வளையத்துக்குள்ளேயே கொண்டு வந்து காவல்துறை இன்னைக்கு ஃபயர் பண்ணிருக்காங்க. அவங்களால ஓடுற கெப்பாசிட்டி அவங்களுக்கு கிடையாது. எங்க ஃபயர் பண்ணாங்க, எங்க இன்சிடென்ட் நடந்தாலும் இவர் தான் காரணம் ஃப்ரேம் பண்றாங்க. அதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்கு? ஏன் எஃப்ஐஆர்ல தவறுதலா போடுறீங்க? ஃபேக் எஃப்ஐஆர் போடுறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? எவ்வளவு தவறு பண்றாங்க. ஃபேக் என்கவுண்டர்ஸ் கூட என்கிட்ட வீடியோ இருக்கு. நான் ரிலீஸ் பண்ண காவல்துறைக்கு தான் அது அசிங்கம். இப்ப இவங்களை எங்க இருந்து பிடிச்சிங்க? எங்க ஓடினாங்க? நேத்து பிடிச்சிங்க எம்கேபி நகர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க போனோம். கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இங்க இல்ல எங்களுக்கு டீடைல் தெரியலன்றாங்க. அப்ப ஒரு கமிஷனர் ஆபீஸ்ல அவங்களுக்கு டீடைல் தெரியலன்னா அப்ப என்னங்க அர்த்தம்? எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரலன்றாங்க. டிஜிபி ஆபீஸ்ல நான் மேல இருந்து பேசுறேன், எங்களுக்கு தகவல் வரலன்றாங்க. டிசி ஆபீஸ் ட்வைஸ் போறேன், அங்க போய் கொடுக்குறேன், டிசி பார்க்க மாட்டேன்றாரு. டிசி பார்க்க மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? என் சைடு நீ ஹெச்எஸ் மெயின்டைன் பண்ற, இதில் நடந்த குற்ற சம்பவத்துக்கும் எங்களுக்கும் இந்த சம்பந்தம் இல்லை, நான் எங்க இருக்கேன், சோ நான் வந்து இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், நாங்க லீகல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீ ஏன் எனக்கு டைம் கொடுக்கல? புளியந்தோப்பு டிசி ஏன் டைம் கொடுக்கல? நீ என் சைடு இருக்க ஃபேக்ட்ஸ் நீ கேட்காம நீ எப்படி நீ முடிவு பண்ணலாம்? நீங்க முடிவு பண்ணி தவறுதெல்லாம் வந்து நீங்க முடிவு பண்ணி யாரோ சொல்றதை நீங்க கேட்டுட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஃபயர் பண்ணிக்கிறீங்களே, உங்களுக்கு பின்னாடி யார் செயல்படுறா? யாருக்காக இந்த ஃபயர் நடந்திருக்கு? பிரஷர் பண்ணலன்னா என்கவுண்டர் பண்ணிருப்பாங்கன்ற தகவலும் எங்களுக்கு வருது. ஏன்னா நாங்க மதியத்துல இருந்து எல்லா ஸ்டேஷனும் போயிட்டோம். உயிர் போயிருந்தா இவங்க பதில் சொல்லுவாங்களா? நான் ஆல்ரெடி வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ்ல நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். காவல்துறையால இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்கு, ஆப்போசிட்க்கு ஹையர் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேஷனல் எஸ்சி கமிஷன்ல ஃபயர் பண்ணிருக்கேன். போயிட்டு அங்கேயும் வந்து எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். 1 இயர் ஆகுது. நான் அதுல கூட சேர்ந்து இதை அட்டாச் பண்ணி நான் வந்து கண்டிப்பா லீகல் ஆக்ஷன் எடுப்பேன். எனக்கு யார் ஃபயர் பண்ணாங்கன்னு தெரியணும், எதுக்காக, எந்த இடத்துல இருந்து ஓடினாங்க, சீக்வன்ஸ் கொடுங்க. இது ஒன்னும் வந்து கிராமம் கிடையாது, இங்க இருந்து இங்க ஓடினாங்கன்னு. இப்ப டாக்டர் ரிப்போர்ட் கொடுப்பாங்க எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபயர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த டைமிங் வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க. சிட்டிக்குள்ளதான் நடந்திருக்கு இது. காவல்துறை ரொம்ப தவறா நடந்துக்கிறாங்க. குற்றவாளிகள் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க வேணும் தான். ஆனா எந்த குற்றத்திலையும் ஈடுபடாத 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் கேஸ் இருக்கு. கரண்ட்ல கேசஸ் கிடையாது. சொல்லுவாங்க ரீசெண்டா ஒரு கேஸ் 8 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க. அது கூட வந்து எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணி செகண்ட் டைம் போட்டுது.
சோ ப்ரீவியஸ் கேசஸ் 15 இயர்ஸ் பேக் தான் இருக்கு. நீங்க என்ன காரணத்துக்குனால 15 வருஷத்துக்கு குற்ற சம்பவத்துல எதுலயுமே இல்லாத ஒருத்தர் மேல இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களே, என்ன காரணம்? வாரண்ட் இருந்துச்சு, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, அதை பாத்துக்கினாங்க. வாரண்ட் இருந்தா ரீகால் பண்ண சொல்லுங்க, சம்மன் கொடுங்க, இல்லனா அதுக்கான நடவடிக்கை என்ன, நீங்க அரெஸ்ட் பண்ணி நீங்க வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களோட ரூல். நீங்க அதை மீறி நீங்க என்ன அதிகாரத்துல நீங்க ஃபயர் பண்ணிருக்கீங்க? நாளைக்கு என் குழந்தைங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீங்க தொடர்ந்து ஒருத்தனை இந்த சமுதாய மக்கள்ன்றதுனால இவங்களை வந்து ஒரு ஃப்ரேம்குள்ள வைக்கணும்னு நீங்க நடக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னா யார் ஆபத்து உண்டு பண்றாங்களோ அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்தது போலீஸ்? எதுவுமே எடுக்கலையே. நீங்க இங்க வராதீங்க, இன்னைக்கு கூட டிஎஸ்பி பேசுறாங்க, ஊத்துக்கோட்டை டிஎஸ்பி. நான் பொங்கலுக்காக தான் வந்தேன், நீங்க ஏமா வந்தீங்க? என்கிட்ட சொல்லாம வரக்கூடாதுமா, சொந்த வீட்டுக்கு கூட சொல்லாம வரக்கூடாதுன்றாங்க. ஏன் சொல்றீங்க? அப்ப நீங்க இன்எஃபிஷியன்டா இருக்கீங்களா?